விடுவாராக என்று சொல்லி ஒவ்வொருவருக்காகவும் ஒவ்வொருவரையும் நாங்கள் அழைப்போம். இந்த வேளையில வார்த்தையை கொடுக்கும்படியாக பாஸ்டர் ராஜமணியை நாங்கள் அழைப்போம். சிஸ்டர் மோகனவாஸ், பாஸ்டர் மகேந்திரன் அழையுங்கள். பாஸ்டர் மகேந்திரன் முதலில். இந்த வேளையில நாங்கள் முதலாவதாக வார்த்தையை கொடுக்கும்படி பாஸ்டர் மகேந்திரன் ஐயா அவர்களை அழைப்போம். அவர் வந்து தேவனுடைய வார்த்தையை இந்த இடத்துல பகிர்ந்து கொள்வார்கள். Praise the Lord, Pastor. Praise the Lord. Praise the Lord, sister. Praise the Lord. Hello, praise the Lord. Praise the Lord. உங்களோட ஒப்புதல் பாஸ்டர், நீங்க வார்த்தையை கொடுங்க. ஐயா, இங்க கொஞ்சம் டிஸ்டர்பா இருக்கு. அந்த முதல்ல அந்த ஐயா பேச சொல்றீங்களா? இங்க பக்கத்துல நான் இருக்கிற ஏரியாலக்குள்ள ரொம்ப பாட்டு சத்தம் கேட்டுட்டு இருக்கு. ஒரு கரெக்டா ஒரு காமணத்துல அது முடிஞ்சிடும். நான் வெயிட் பண்ணட்டுமா? இல்ல உங்களுக்கு டிஸ்டர்ப் இல்லையா? நீங்க கண்டினியூ பண்ணு. நீங்க தொடர்கள் பாஸ்டர். ஓகே, சரி. பிரைஸ் காட். ஆண்டவர் மறுமை இரட்சகருமாகிய இயேசு நாமத்தில் உங்கள் யாவருக்கும் என் அன்பின் வாழ்த்துக்களை தெரிவிக்கிற இந்த காலை வேளையில உங்களோடு இணைந்திருப்பது கர்த்தர் எனக்கு கொடுத்த பெரிய பாக்கியம். சரி, நம்ம கொஞ்ச நேரம் கர்த்தருடைய வார்த்தையை, ஆண்டவர் என் உள்ளத்தில் வைத்த வார்த்தையை கொஞ்சம் பேசலாம். அதுக்கு முன்னாடி ஒரு சின்ன ஜெபம் நம்ம ஜெபிக்கலாம். மகிமையும் மகத்துவம் நிறைந்த எங்கள் அன்பின் தகப்பனே, உடைய உள்ள கரம் இந்த காலை வேளையில எங்கள் மத்தியில் இருப்பதற்காக நன்றி. நீர் எங்கள் மத்தியில தொடர்ந்து உடைய ஆண்டவரே வார்த்தையினால் வேதம் சொல்லுகிறது. ஆண்டவரே, சாமுவேலுக்கு இன்னும் வார்த்தை வெளிப்படவில்லை. ஆண்டவரே, அதற்கு பிறகு கர்த்தர் தம்முடைய வார்த்தையினால் சாமுவேலுக்கு தன்னை வெளிப்படுத்தினார் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. பிதாவே, உடைய திருவசனம் எங்கள் மத்தியில பலமாய் வெளியரங்கமாகட்டும். ஆண்டவருடைய நாமம் மகிழ்படட்டும். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் பிதாவே. கர்த்தர் நல்லவர். இந்த நேரத்திலும் ஒரு வசனம் நான் உங்களுக்காக வாசிக்கிறேன். எஸ்ராவின் புஸ்தகம் 6ஆம் அதிகாரம் அதனுடைய 22வது வசனம். எஸ்ரா 6:22. புளிப்பில்லாத அப்ப பண்டிகையை 7 நாளாக சந்தோஷத்துடனே ஆசரித்தார்கள். கர்த்தர் அவர்களை மகிழ்ச்சியாக்கி அவர்கள் கைகளை இஸ்ரவேலின் தேவன் என்னும் தேவனுடைய ஆலயத்தின் வேலையில் பலப்படுத்தத்தக்கதால் அசீரியருடைய ராஜாவின் இருதயத்தை அவர்கள் பட்சத்தில் சார்ந்திருக்க பண்ணினார். கவனிங்கள், இந்த வசனத்தினுடைய சாரம்சம், பின்னணியம், இஸ்ரவேல் ஜனங்கள் 70 வருஷம் அவர்கள் பாபிலோன் தேசத்தில் அடிமைப்பட்டு இருக்கிற காலத்தில் தேவன் தம்முடைய தாசனாகிய எரேமியாவுடைய வாயிலிருந்து வெளிப்பட்ட வார்த்தையின்படி கர்த்தர் கோரேஸ் என்கிற ஒரு ராஜாவை ஆண்டவர் எழுப்பி அவனுடைய ஆவியை ஏறி இஸ்ரவேல் ஜனங்களை, அதாவது யூத ஜனங்களை அவர்கள் சிறையிருப்பிலிருந்து மீட்டு கொண்டு வந்தார். அப்படி மீட்டு கொண்டு வரும் பொழுது வேதம் சொல்லுகிறது, அவர்கள் எருசலேமுக்கு வருகிறார்கள். அவர்கள் வந்து கர்த்தருடைய ஆலயத்தை, செருபாபேல் யோசுவா அவர்கள் தலைமையில் கர்த்தருடைய ஆலயம் கட்டப்படுகிறது. அப்படி கர்த்தருடைய ஆலயத்தை கட்டின உடனே அவர்கள் அங்கே பஸ்காவை ஆசரிக்கிறார்கள். அப்போ அங்கே ஒரு வார்த்தை மிக அதிகமாய் பதிவு செய்யப்படுகிறது. கர்த்தர் அவர்களை மகிழ்ச்சியாக்கி, கர்த்தர் அவர்களை மகிழ்ச்சியாக்கி. எனக்கு அருமையானவர்களே, இந்த லைன்ல இணைந்திருக்கிற உங்கள் யாவருக்கும் ஆண்டவர் சொல்ற ஒரு வார்த்தை, விடுவிக்கப்பட்ட ஒரு கூட்டம், உலக மார்க்கத்திலிருந்து, அந்நிய இடத்திலிருந்து, காணியாட்சிக்கு புறம்பான இடத்திலிருந்து இதோ விடுவிக்கப்பட்டு மீட்கப்பட்டு ஒரு கூட்டத்தை ஆண்டவர் உள்ளே கொண்டு வரும்போது அவர்களை முதலாவது தம்முடைய ஆலயத்தில் அவர்களை கொண்டு வந்து கர்த்தர் என்ன செய்கிறார்? அவர்களை மகிழ்ச்சியாக்குகிறார். அதாவது தேவன் ஒரு மனிதனுக்கு, மீட்கப்பட்ட ஒரு மனிதனுக்கு, ரட்சிப்பை அருளின ஒரு மனிதனுக்கு முதலாவது கர்த்தர் தன்னை எப்படி வெளிப்படுத்துகிறார், என்ன காரியத்தை அந்த மனுஷனுக்கு செய்கிறார் என்றால் கர்த்தர் அவர்களை மகிழ்ச்சியாக்குகிறார். அதனால்தான் வேதம் சொல்லுகிறது, அவர்களை என் ஜெப வீட்டில் கொண்டு வந்து மகிழ பண்ணுவேன். அவர்களை நான் அந்த தேவனுடைய அந்த சந்தோஷத்தையும் சமாதானத்தையும் தேவன் ஒரு மனுஷனுக்கு தருகிறார். அதனால் ரொம்ப மிக மிக முக்கியம், நீங்கள் கவனிப்பீர்கள். அன்னால் தேவனுடைய சமூகத்தில் போய் தன் இருதயத்தை ஊற்றி மனம் கசந்து அழுகிறார். அவள் கேட்பது, நீர் எனக்கு ஒரு குமாரனை தருவீரானால் நான் அவரை உமக்கே தருவேன்.
ஆனா வேதம் என்ன சொல்லுது? அவளுடைய நான் ஜெபத்தை கேட்டேன், அவளுடைய கண்ணீரை நான் கண்டேன். அவளுடைய வாழ்க்கையில அவர் எதை குறித்து அவள் அங்கலாய்த்தாலோ அதை பரலோகம் கேட்டு விட்டது என்பதற்கு அடையாளமே வேதம் சொல்லுகிறது, சமாதானத்தோடு போ, உன் விண்ணப்பம் கேட்கப்பட்டது. அப்படி என்றால் நான் தாழ்மையோடு நான் விசுவாசிக்கிறேன், கர்த்தருடைய ஆலயத்துக்குள் வந்து தேவனுடைய சமூகத்தில் நின்று ஒருவர் ஒரு காரியத்தை விண்ணப்பிக்கும் போது, ஒரு காரியத்தை ஆண்டவர் சமூகத்தில் கேட்கும் போது அதை அவர் கேட்டார், அந்த நிச்சயமாக அவர்கள் கேட்டதை கர்த்தர் அருள்வார் என்பதற்கு அடையாளமே தேவனுடைய மகிழ்ச்சியும் சமாதானமும் நம் இருதயத்தில் எப்பொழுது நிரப்பப்படுகிறதோ அப்பொழுது நாம் விசுவாசிக்க வேண்டும், கர்த்தர் நிச்சயம் என் ஜெபத்தை கேட்டார், என் ஜெபத்துக்கு பதிலை தருவார். எனக்கு அருமையானவர்களே, இந்த காலை வேளையில ஆண்டவர் சொல்ற ஒரு வார்த்தை, கர்த்தர் அவர்களை மகிழ்ச்சியாக்கி, நம்முடைய இருதயங்களை கர்த்தர் மகிழ்ச்சியாக்க விரும்புகிறார். தேவனுடைய சமாதானத்தினால் சந்தோஷத்தினால். அதனால்தான் வேதம் சொல்லுகிறது, தாவீது ஒரு பாவத்தில் விழுந்த போது கூட அவன் தனக்கு சிங்காசனத்தை திரும்ப தாரும், என் ஜனங்களை திரும்ப தாரும் ஆண்டவரை, மறுபடியும் என்னை சத்துருக்களுக்கு முன்னாடி என்னை தைரியம் உள்ளவனா நிறுத்தும் என்று ஜெபிக்காமல் அவன் கேட்கிற ஒரு வார்த்தை, உம்முடைய இரட்சணிய சந்தோஷத்தை எனக்கு திரும்பவும் தாரும், உம்முடைய இரட்சணிய சந்தோஷத்தை எனக்கு திரும்பவும் தாரும். அப்படி என்றால் என்ன புரிகிறது என்றால், இந்த உலகத்துல மிக விலை உயர்ந்தது எல்லாவற்றை காட்டிலும் கர்த்தர் தருகிற சந்தோஷம், கர்த்தர் தருகிற சமாதானம். நான் நம்புகிறேன், நான் விசுவாசிக்கிறேன். வேதம் சொல்லுகிறது, இயேசு கிறிஸ்துவானவர் கல்வாரி சிலுவைக்கு போகிறார். அப்படி கல்வாரி சிலுவைக்கு தன்மேல் வைக்கப்பட்ட அந்த தீர்க்க தரிசனமாகிய சிலுவை நிறைவேற்றக்கூடிய அந்த காரியத்தை இயேசு நிறைவேற்றுவதற்கு அவர் புறப்பட்டு போகும்போது, சிலுவையில் தான் எல்லா விதமான நோய்களுக்கான விடுதலை, சாபத்துக்கான விடுதலை, எல்லா காரியத்திற்கான மாற்றத்தை ஆண்டவர் சிலுவையில் தான் ஆண்டவர் எல்லாருக்கும் சம்பாதிக்க போகிறார். ஆனா அப்படிப்பட்ட ஆண்டவர் சிலுவைக்கு போறதுக்கு முன்னாடி தம்முடைய அப்போஸ்தலர்கிட்ட ஒரு வார்த்தை சொல்லுகிறார், இதோ உலகம் தரக்கூடாத சமாதானத்தை நான் உங்களுக்கு தருகிறேன், என் சமாதானத்தையே நான் உங்களுக்கு வைத்து போகிறேன். அப்படி என்றால் சிலுவையில் தான் எல்லாம் கிடைக்க போகிறது. ஆனால் அந்த சிலுவைக்கு ஒரு மனுஷன் வர வேண்டும் என்றால் அவனுக்கு முதலாவது நான் தருவது என் சமாதானத்தையும் என் சந்தோஷத்தையும். என கருமையானவர்களே, எந்த மனுஷன் கர்த்தருடைய சமாதானம், கர்த்தருடைய மகிழ்ச்சி நான் நிரப்பப்படுகிறானோ அந்த மனுஷன் சிலுவையிலிருந்து கர்த்தர் செய்து வைத்திருக்கிற அத்தனை காரியத்தை அவன் சுதந்திரிக்க கூடியவனாய் மாறுகிறான். நான் சொல்லுகிற கர்த்தருடைய வார்த்தை உங்களுக்கு எல்லாருக்கும் விளங்கும் என்று நான் விசுவாசிக்கிறேன். அவருடைய ஆலயத்துக்குள், அவருடைய பிரசனத்துக்குள், அவருடைய அந்த தேவனுடைய சமூகத்துக்குள் ஒரு மனுஷனை கொண்டு வரும்போது கர்த்தர் முதல்ல அந்த மனுஷனுக்கு தர்றது தன்னுடைய இளைப்பாறுதல், தன்னுடைய சமாதானம், தன்னுடைய மகிழ்ச்சி. அதனாலதான் ஆண்டவர் சொல்றார், வருத்தப்பட்டு பாரும் சுமக்கிறவர்களே, நீங்கள் எல்லாரும் என்னிடத்தில் வாருங்கள், நான் உங்களுக்கு இளைப்பாறுதல் தருவேன். அப்படி என்றால் இந்த வசனம் என்ன புரிகிறது? இதோ வெளியில இருக்கிற ஒரு கூட்டத்தை, தூரமாயிருக்கிற ஒரு கூட்டத்தை அவர்களை உள்ள கொண்டு வரும்போது தேவன் முதலில் அவர்களுக்கு அருளுவது தம்முடைய இளைப்பாறுதல், தம்முடைய மகிழ்ச்சி, தம்முடைய சமாதானம். இந்த மகிழ்ச்சி ஒரு மனுஷனுடைய இருதயத்தில் இருக்கும்போது, இந்த கர்த்தருக்குள், அதுதானா அப்போஸ்தலனாகிய பவுல் இப்படி சொல்லுவார், நீங்கள் கர்த்தருக்குள் எப்பொழுதும் சந்தோஷமாயிருங்கள். மறுபடியும் சொல்லுகிறேன், கர்த்தருக்குள் எப்பொழுதும் சந்தோஷமாயிருங்கள். இந்த தேவனுடைய சமாதானம், இந்த தேவனுடைய மகிழ்ச்சி ஒரு மனுஷனுடைய இருதயத்தில் இருக்குமானா, வேதம் சொல்லுது சங்கீதம் 66:6 சொல்லுகிறது. நான் உங்களுக்காக வாசிக்கிறேன். சங்கீதம் 66:6 சொல்லுகிறது, இந்த மகிழ்ச்சி உடையவர்கள் பாருங்க, கடலை உலர்ந்த தரையாக மாற்றினார், ஆற்றை கால்நடையாய் கடந்தார்கள், அங்கே அவரில் களி கூர்ந்தோம். மறுபடியும் நான் வாசிக்கிறேன், கடலை உலர்ந்த தரையாக மாற்றினார்கள், ஆற்றை கால்நடையாய் கடந்தார்கள், அங்கே அவரில் களி கூர்ந்தோம். அப்படி என்றால் பாருங்க, அங்க அவர்களுக்கு முன்பாக அங்க செங்கடல் இரண்டாய் பிளக்கிறது. மோசைக்கு முன்பாக, இஸ்ரவேல் ஜனங்களுக்கு முன்பாக ஆண்டவர் கீழ்காற்றை வரப்பண்ணி செங்கடல் இரண்டாய் பிளக்கிறது. அது மாத்திரமல்ல, ஆற்றை, அப்படின்னா யோர்தான் ஆற்றை கால்நடையாய் கடக்கிறார்கள். அங்க பயங்கரமான அற்புதங்களும் அதிசயங்களும் நடக்கிறது. அங்க இயற்கைக்கு அப்பாற்பட்ட விதத்துல தேவனுடைய வல்லமை செயல்படுகிறது. ஆனால் அவர்கள் அற்புதங்களுக்காக சந்தோஷப்படாமல் அற்புதத்தை செய்தவரை நோக்கி சந்தோஷப்பட்டார்கள். அப்ப என்ன புரியுதுன்னா, இந்த மகிழ்ச்சி எந்த மனுஷனுடைய இருதயத்துல இருக்கிறதோ, இந்த தேவனுடைய சமாதானம், தேவன் அருளுகிற அந்த
ரட்சணிய சந்தோஷம் யார் இருதயத்தில் இருக்கிறதோ அவர்கள் அற்புதங்களை விட, அதிசயங்களை விட, அடையாளங்களை விட அவர்கள் எதில் சந்தோஷப்படுகிறார்கள் என்றால் கர்த்தரில் சந்தோஷப்படுகிறார்கள். அவர்கள் எங்களுக்கு முன்னாடி இவ்வளவு பெரிய கடல் திறந்துருச்சேன்னு கொண்டாடுறதை விட எங்கள் தேவன் இதை செய்ய வல்லவர் என்று கொண்டாடினார்கள். எங்கள் தேவனுக்குள் நாங்கள் மகிழ்ந்தோம், அங்கே நாங்கள் அவரில் களி கூர்ந்தோம். அப்போ இந்த மகிழ்ச்சி முதலாவது அற்புதத்தை விட அவருக்குள் நம்மளை மகிழ்ச்சியாக்குற, அவருக்குள் அவர் மேல் நமக்கு எப்பொழுதுமே அந்த மகிழ்ச்சியை காத்து கொள்ளுகிறது ரொம்ப முக்கியம். இன்னைக்கு இந்த கடைசி காலத்துல அற்புதம் நடந்தா சந்தோஷம், அது ஏதாச்சும் ஒண்ணு நடந்தா சந்தோஷங்கிற ஒரு எல்லையில ஒரு ஜனக்கூட்டம் போய் கொண்டிருக்கும் பொழுது இந்த தேவன் அருளுகிற மகிழ்ச்சி மட்டும் எப்பவுமே எதை நம்ம வாழ்க்கையில செய்யணும்னு கேட்டீங்கன்னா, அற்புதத்தை விட நடந்தாலும் சரி, நடக்காமல் போனாலும் சரி, அவர் செய்தாலும் சரி, செய்யாமல் போனாலும் சரி, ஆனா அவர்கள் எப்பொழுதும் கர்த்தரை நினைத்தே சந்தோஷப்படுவார்கள். கர்த்தருடைய அந்த மகிமையை நினைத்தே சந்தோஷப்படுவார்கள். இவ்வளவு பெரிய தேவன் எங்களை தேடி வந்தா, இவ்வளவு பெரிய தேவன் எங்களுக்கு ரட்சிப்பை அருளினா, இப்படிப்பட்ட தேவன் எங்களுக்கா அப்படின்னு சொல்லி அவர்கள் எதுல சந்தோஷப்படுறாங்கன்னா கர்த்தரிலேயே சந்தோஷப்படுறாங்க. வேற எதுலயும் அவங்க கண் போகாது, வேற எதுவும் அவங்க இருதயத்துல அவங்க யோசிக்கிறது இல்லை. அவங்களுக்கு ஒன்னே ஒண்ணு, கர்த்தர் என் கூட இருக்கிறார், கர்த்தருடைய பிரசன்னத்தை நான் உணர்றேன், இதுதான் அவர்கள் சந்தோஷமா இருப்பார்கள். அதனாலதான் நீங்கள் கவனிங்கள், வேதம் சொல்லுகிறது யோபுவுக்கு எவ்வளவோ பிரச்சனைகள் வந்துச்சு, எவ்வளவோ போராட்டங்கள், எத்தனையோ இழப்புகள் வந்துச்சு. ஆனா யோபு என்ன தெரியுமா சொல்றார்? யோபு ஒரே ஒரு வார்த்தை தான் சொல்றார். அதாவது, நான் இன்னைக்கு குப்பமேட்டுல கிடக்கலாம், என் உடம்புல பயங்கரமான பருக்கள் இருக்கலாம், நாற்றம் இருக்கலாம், ஆனா நண்பர்கள் எல்லாரும் குறை சொல்றாங்க, நீ ஏதோ கர்த்தருக்கு விரோதமா நடந்துட்ட, கர்த்தர் உன் கூட இல்லை அப்படின்னு சொல்லும் போது யோபு ஒரு வார்த்தை சொல்றாரு, என் கூடாரத்து மேலுடைய ரகசிய செயல் இருக்கிறது, என் தலை மேலுடைய தீபம் ஒன்று எரிந்து கொண்டிருக்கிறது, என் மீட்பர் உயிரோடு இருக்கிறார், இதோ அந்நிய கண்களால் அல்ல என் சொந்த கண்களால் காண்பேன். நான் நம்புறேன் இத்தனை துயரத்திலையும் அவர் ஒன்னே ஒன்னு எதிர்பார்த்தார், என் அப்பா என் கூட இருக்கிறத நான் உணர்றேன். என் தேவனாய் கர்த்தர் இந்த பாதையில என்ன நான் இப்படி வந்தாலும் இந்த பாதையிலையும் அவரை நான் உணர்றேன், அவர் எனக்கு முன்னாக போகிறார், பின்னாக போகிறார், அவரை நான் காணேன், ஆனாலும் கர்த்தர் தன்னை ஒழித்து கொண்டிருக்கிறார். எனக்கு அருமையானவர்களே, கர்த்தர் ஏன் இந்த நம்முடைய இருதயத்துல இந்த மகிழ்ச்சியை தருகிறார், ஏன் கர்த்தர் நம்மை மகிழ பண்ணுகிறார், ஏன் அவருடைய சமாதானத்தை நமக்குள்ள ரட்சிக்கப்பட்டவர்களுக்கு ஏன் இந்த ரட்சணை சந்தோஷம் தர்றாருன்னா, இந்த ரட்சணை சந்தோஷம் யாருக்குள் இருக்கிறதோ, இந்த கர்த்தருடைய மகிழ்ச்சி யாருக்குள்ள இருக்கிறதோ அவர்கள் அற்புதத்தை விட, அடையாளத்தை விட, இந்த உலகத்துல எந்த மெட்டீரியலை விட அவர்கள் கர்த்தருக்குள் மாத்திரம், கர்த்தரை மாத்திரம் சந்தோஷமாக எண்ணுவார்கள். அப்படிப்பட்ட சந்தோஷத்தை கர்த்தர் உங்கள் இருதயங்களில் அருள்வாராக இயேசுவின் நாமத்தினால. அதனால்தான் நெகேமியா சொல்றாரு 8:10 சொல்றாரு, கர்த்தருக்குள் மகிழ்ச்சியா இருப்பதே நம்முடைய பலம், கர்த்தருக்குள் மகிழ்ச்சியா இருப்பதே நம்முடைய பலம். ரொம்ப முக்கியம் பாருங்களேன், நம்முடைய வாழ்க்கையில எது ஸ்ட்ரென்த், எது நம்முடைய வலிமைன்னு கேட்டீங்கன்னா, கர்த்தருக்குள்ள நாம இருக்கிறோம் பாருங்க, அந்த மகிழ்ச்சி அது பணத்தை விட, நம்முடைய படைகளை விட, நம்முடைய பின்புலத்தை விட, நம்மகிட்ட எது இருக்கோ இல்லையோ, இந்த மகிழ்ச்சி இருந்தா அது நம்மள வலிமை, ஸ்ட்ரென்த், நம்ம எந்த இடத்துல எதையும் தாண்டி ஜெயிக்க முடியும். அதுதான் அந்த கர்த்தருக்குள்ள இருக்கிற மகிழ்ச்சி. அதனாலதான் அப்போஸ்தலனாகிய பவுல் சொல்லுவாரு, அவரு எந்த இடத்திலும் நான் மனரம்மியமா இருக்க கற்றுக்கொண்டேன். உங்களுக்கு தெரியும் பவுலுடைய வாழ்க்கை, எருசலேம் துவக்கி எல்லிரிக்க வரைக்கும் சுவிசேஷத்தை பூர்ணமாய் பிரசங்கித்த மனுஷன். ஏதோ 5 தடவை 40 அடிக்கு ஒரு அடி குறைவா 39 அடிகள் பெற்றவர். எத்தனையோ துன்பங்கள், துயரங்கள், வேதனைகள் அவ்வளவு வந்துச்சு. ஆனா அந்த மனுஷன், நான் எந்த நிலைமையில இருந்தாலும் மனரம்பியமா இருக்கிறேன், எத்தனையோ முறை அடிச்சு வேதனைப்படுத்தினாலும் அவருடைய ஸ்ட்ரென்த்தை யாரும் குறைக்க முடியல. காரணம் என்ன? அவருடைய உடம்பு பலமா இல்ல, அவர் சரீரத்தில் பலவீனப்பட்ட. வேதம் சொல்லுகிறது, கலாத்திய ஜனங்களுக்கு சுவிசேஷம் அறிவிக்கும் போது நான் பலவீனப்பட்டவனாய் வந்தேன்னு சொல்றார். அவ்வளவு பலவீனத்துல உள்ள மனுஷன், அப்படி தன் கைகளால வேலை செஞ்சு ஊழியம் செஞ்ச மனுஷன். ஆனா அத்தனை பாடுகள், துயரத்திலையும் குறைவுகள்ல கூட அந்த மனுஷன் இவ்வளவு வலிமையா ஊழியம் செய்ய காரணம் என்ன தெரியுமா? ஒன்னே ஒண்ணுதான், அவருக்குள் இருந்த கர்த்தருடைய சந்தோஷம். அந்த கர்த்தருடைய சந்தோஷம் எந்த இடத்திலும் பவுலை தைரியம் உள்ளவனாக, பலம் உள்ளவனாக காத்து கொண்டது. எனக்கு அருமையானவர்களே, எனக்கு யாரும் துணை இல்லை, என் கூட யாரும் இல்லை, எனக்கு எந்த விதத்திலும் மனுஷர்களால எனக்கு ஆறுதல் இல்லை, நான் என்ன செய்ய போறேன்னு நீங்க சொல்லுவீங்கன்னா, நான் தாழ்மையா சொல்லுவேன், அவருடைய மகிழ்ச்சி உங்கள் இருதயத்தில் இருக்குமானால் எந்த இடத்திலும் நீங்கள் வலிமை உடையவளா இருப்பீர்கள். ஸ்ட்ரென்த் உங்களுக்கு சரீரத்துல எல்லாவற்றையும் தாண்டி ஒரு பலமான கர்த்தருடைய வலிமை உங்களை காத்து கொள்ளும். அப்போ ஒன்று, இந்த மகிழ்ச்சி ஒரு மனுஷனுக்குள்ள இருக்கும் பொழுது அது அற்புதங்களை விட அவரையே
அவருக்குள்ளேயே சந்தோஷப்படுகிறது. 2, இந்த மகிழ்ச்சி ஒரு மனுஷனுக்குள்ள இருக்கும் பொழுது, கர்த்தரால் உண்டாக்கப்படுகிற இந்த மகிழ்ச்சி சமாதானம் இருக்கும்போது என்ன செய்கிறதுன்னு கேட்டீங்கன்னா, அந்த மனுஷனை வலிமை உள்ளவனாக, மனசுல தைரியம் உள்ளவனாக காத்து கொள்ளுகிறது. அப்போ 3 நீங்க வாசிப்பீங்கன்னா, எஸ்றா 6:22 நம்ம வாசித்த வசனத்திலேயே இப்படி சொல்லுகிறது. அதாவது கர்த்தர் அவர்களை மகிழ்ச்சியாக்கி அவர்கள் கைகளை இஸ்ரவேலின் தேவன் என்னும் தேவனுடைய ஆலயத்தின் வேலையிலே பலப்படுத்தத்தக்கதாய். அப்ப என்ன புரியுது? இந்த சத்தியம் சொல்லுது, 70 வருஷத்துக்கு முன்னாடி இவர்கள் பாபிலோன் ராஜாவினால் சிறைபிடிக்கப்பட்டு போன காலத்துக்கு பிறகு இந்த எருசலேமில ஏற்கனவே சாலமோன் கட்டின ஆலயம் மட்டும்தான் இந்த எருசலேம்ல இருந்தது. ஆனா இவர்கள் சிறையிருப்புக்கு போன பிறகு அங்க இஸ்ரவேலின் தேவன் என்னும் தேவனுடைய ஆலயம்னா அங்க இஸ்ரவேலின் தேவன் இல்லாத பல ஆலயங்கள் எழுப்பி விட்டது. பல ஆலயங்கள் எருசலேம்ல சத்துருக்கள் நிறைய அந்நிய மார்க்கத்தை உள்ள கொண்டு வந்துட்டாங்க. அப்படி கொண்டு வரும்போது இவர்களை வேதம் சொல்லுது, இஸ்ரவேலின் தேவன் என்னும் தேவனுடைய ஆலயத்துல நான் நம்புறேன், இந்த மகிழ்ச்சி ஒரு மனுஷனுடைய இருதயத்துக்குள் இருக்குமானால் இந்த மகிழ்ச்சி கர்த்தர் எங்கே நம்மை வைத்திருக்கிறாரோ, அதாவது நல்லா புரிந்து கொள்ளுங்க, சரியான இடத்தில், அதாவது தேவன் நம்மை வைத்த இடத்தில் மாத்திரம், அந்த இடத்தில் தெளிவாய் நாம் நிற்பதற்கு இந்த மகிழ்ச்சியை உதவி செய்கிறது. நான் உங்களுக்கு புரிந்து கொள்ளும்படி சொல்றேன். நம்முடைய தேவனாகிய கர்த்தர் எதுல அவர் செயல்படுறாருன்னா சமாதானத்தில் தான் செயல்படுகிறார். நம்முடைய இருதயம் ஒரு மகிழ்ச்சியும் சந்தோஷம் இருக்கும்போது, உதாரணத்தோட நீங்க ஏதோ ஒரு பொருளை வாங்குறீங்க, ஏதோ ஒரு பொருளை கொடுக்குறீங்க, இல்லைன்னா ஏதோ ஒரு இடத்துக்கு நீங்க போறீங்க, ஏதோ ஒரு ஊருக்கோ ஏதோ ஒரு பிரயாணம் போனீங்கன்னா உங்கள் இருதயத்துல திடீரென்று ஒரு சமாதானத்தை இழந்து போறீங்க, அந்த அந்த சந்தோஷம் டக்குன்னு குறையுது அப்படின்னா, அப்ப நீங்க ஒன்றை நிதானிக்கணும், ஏதோ ஆவியானவர் என்னை இந்த இடத்திலிருந்து இந்த இடத்துக்கு போக வேண்டாம்னு சொல்றாரு, இல்லைன்னா ஏதோ இந்த இடத்துல என்னை சரிப்படுத்துறதுக்கு ஆண்டவர் முயற்சி பண்றார். ரொம்ப முக்கியம் பாருங்க, நம்முடைய தேவனாய் கர்த்தர் நமக்குள்ள இருக்கிற சமாதானத்தை கொண்டுதான் நம்மை நடத்துகிறார், இல்லைன்னா வழி திருப்புகிறார் என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். அப்ப இஸ்ரவேலின் தேவன் என்னன்னா கர்த்தர் விரும்புகிற இடத்தில் என்னை இந்த மகிழ்ச்சி காத்து கொள்ளுகிறான். இன்றைக்கு வரைக்கும் நான் எல்லா இறக்கத்தோடு சொல்லுவேன், இன்றைக்கு வரைக்கும் ஒரு இடத்துல ஒரு பிரசங்கம் பண்ணணும் அப்படின்னா எத்தனையோ நூற்றுக்கணக்கான செய்திகள் நம்ம கையில இருந்தாலும் எந்த செய்தி மேல எனக்கு மகிழ்ச்சியும் சமாதானம் இருக்கிறதோ அந்த செய்தி தான் அந்த ஜனங்களுக்கு தேவன் கொடுக்க வைக்கிறார் என்பதை நான் புரிந்து கொள்ளுகிறேன். அதனால பாருங்க, மக்கெதோனியா தேசத்துக்கு, அதாவது ஆசியா தேசத்துக்கும் மீசியா தேசத்துக்கும் பவுல் ஊழியத்தை நிறைவேற்றதுக்கு புறப்பட்ட போது ஆவியானவர் போக விட்டாது இருந்தார் அப்படின்னு பைபிள்ல வாசிக்கிறோம். அப்ப ஆவியானவர் போக விட்டாது இருந்தாருன்னா எப்படி? ஆண்டவர் அவங்க கைகளை பிடிச்சு நிறுத்தினாரா, இல்ல நடுவுல ஏதாச்சும் பெரிய கம்புகளை போட்டு கற்களை போட்டு தடை பண்ணினாரா? இல்ல. அவர்கள் அங்க ஊழியத்துக்கு புறப்படும் போது அவங்க இருதயத்துல மகிழ்ச்சி இல்லாம போயிடுச்சு, சமாதானம் இல்லாம போயிடுச்சு. அப்போ சமாதானம் மகிழ்ச்சியும் இல்லாம போனோம்னையும் அவங்க நிதானிக்கிறாங்க, ஏன் எங்களுக்கு ஒரு ஃப்ரீனஸ் இல்லை, ஏன் எங்க இருதயத்துல ஒரு சமாதானம் சந்தோஷம் இல்லாம இருக்குன்னு சொல்லி நிதானிக்கிறாங்க. அப்படி நிதானிக்கும் போதுதான் ஆவியானவர் மீசியா தேசத்துக்கும் ஆசியா தேசத்துக்கும் ஊழியத்துக்கு போவதுக்கு அவருக்கு சம்மதம் இல்லை, அவருக்கு சித்தம் இல்லை அப்படிங்கிறத உணர்ந்துட்டு தேவ சமூகத்தில் காத்திருக்கிறாங்க. அப்படி ஜெபிக்கும் போது அவர்களுக்கு ஒரு தரிசனம் வருது. மக்கேதோனியா தேசத்துக்காரன் ஒருவன் எங்களுக்கு உதவி செய்ய வேண்டும் என்று சொல்லி, இப்போ அங்க அன்றைக்கு அவ கேட்ட ஒரு தரிசனத்தை பார்க்கிறான். அப்ப புரிஞ்சு விட்டீங்களா? அப்போ நம்ம தேவன் இந்த மகிழ்ச்சி யாருக்குள் இருக்கிறதோ அவர்கள் தேவன் இருக்கிற இடத்தில் தேவன் எதை செய்ய சொல்லுகிறாரோ இல்ல எங்கே போக சொல்லுகிறாரோ அந்த இடத்தை அவர்கள் விளங்கி கொள்ளுகிறார்கள், அவர்கள் புரிந்து கொள்ளுகிறார்கள். இந்த சமாதானம் அவர்களை விட்டு எடுபட்டு போகும்போது அவங்க கேள்வி கேட்கிறாங்க, டாடி நாங்க போற பாதை சரிதானா, இந்த பாதையில உங்களுக்கு விருப்பம் இல்லையா அப்படின்னு சொல்லி அவர் எந்த பாதையில் போக சொல்றாரோ அதன் பக்கம் தங்கள் வாழ்க்கையை திருப்புகிறார்கள். எனக்கு அருமையானவர்களே, இந்த தொடர்பில் இணைந்திருக்கிற கர்த்தர் சொல்ற ஒரு வார்த்தை, அவர் உங்களுக்கு தருகிற மகிழ்ச்சி, 1, அற்புதங்களை விட அவரில் மகிழ்ச்சியா இருக்க வைக்கும். 2, உங்களை எந்த நிலைமையிலும் வலிமை உள்ளவர்களாக காத்துக்கொள்ளும். 3வது, அவர் விரும்புகிற இடத்தில், அவர் உங்களை எந்த இடத்தில் வைத்திருக்கிறாரோ அந்த இடத்தில் தான் இந்த மகிழ்ச்சியை நீங்கள் அனுபவிக்க முடியும். அப்போ நம்முடைய வாழ்க்கையில கர்த்தர் தருகிற மகிழ்ச்சி சந்தோஷம் முக்கியம். என்னன்னா இந்த ஒரே ஒரு காரியத்தை மட்டும் நான் சொல்லி உங்களுக்கு நான் ஜெபிக்க விரும்புகிறேன். இந்த மகிழ்ச்சி, இந்த தேவன் தருகிற இந்த மகிழ்ச்சிய யாரு காத்து கொள்ள முடியும்
இந்த மகிழ்ச்சிய யாரு கடைசி வரைக்கும் இந்த மகிழ்ச்சியில நிலைத்திருக்க முடியும் அப்படின்னு கேட்டீங்கன்னா, ஒரு வசனம் சொல்லுது. சங்கீதம் 85 அதனுடைய 6வது வசனம். சங்கீதம் 85 அதனுடைய 6வது வசனம் நான் வாசிக்கிறேன். உமது ஜனங்கள் உம்மில் மகிழ்ந்திருக்கும்படி நீர் எங்களை திரும்பவும் உயிர்ப்பிக்க மாட்டீரோ. மறுபடியும் சொல்றேன். உமது ஜனங்கள் உம்மில் மகிழ்ந்திருக்கும்படி நீர் எங்களை திரும்பவும் உயிர்ப்பிக்க மாட்டீரோ. அப்ப ஒரு கூட்டம் கர்த்தர் சமூகத்துல அழுகுறாங்க. ஆண்டவரே, எங்களுக்கு உங்களுக்குள்ள நாங்க மகிழ்ச்சியா விரும்புறோம். உங்க மகிழ்ச்சி எங்களுக்குள்ள எப்பவுமே வேணும். உங்க சந்தோஷம் எங்களுக்குள்ள எப்போ வேணும். நீங்க ஒரு மனுஷனுக்கு அருளுகிற அந்த சந்தோஷம், அந்த மகிழ்ச்சி தான் எல்லாவற்றையும் விட விலை உயர்ந்தது. அந்த மகிழ்ச்சி இருந்தாதான் ஒரு மனுஷன் இந்த பூமியில அவன் உயிர் உள்ளவனா வாழ முடியும் அப்படின்ட்டு அவங்க யோசிச்சுட்டு அவங்க ஒரு வார்த்தை சொல்றாங்க. நாங்க உங்களுக்குள்ளேயே நாங்க எப்பவுமே மகிழ்ச்சியா இருக்கணும்னா நீர் எங்களை திரும்பவும் உயிர்ப்பிக்கணும் கர்த்தாவே, திரும்பவும் உயிர்ப்பிக்க வேண்டும் கர்த்தாவே. அப்படி என்றால் எனக்கு ஆவியான என் உள்ளத்தில் வைத்ததை சொல்லுகிறேன். எந்த மனிதன் கர்த்தருக்குள், எந்த மனுஷன் கர்த்தரால் உயிர்ப்பிக்கப்படுகிறானோ அவருடைய ஆவிக்குரிய வாழ்க்கை, அதாவது உள்ளான மனுஷன் கர்த்தருக்குள், அதாவது உள்ளான மனுஷனுக்குள் கர்த்தருடைய அந்த ஜீவன் எப்பொழுது பேலன்ஸ் செய்கிறதோ, எப்பொழுது அந்த தெய்வத்தின் மகிமையை ஒரு மனுஷன் தன் வாழ்க்கையில அதாவது உலகத்துல நீதிக்கு மரித்திருந்த மனுஷன் கர்த்தருடைய ஆவியானவரால், கர்த்தருடைய மகிமையினால் அவன் ஆட்கொள்ளப்பட்டு அவன் தேவனுக்குள் எப்பொழுது வாழ தொடங்கி தன்னுடைய உள்ளான மனுஷன் இதோ மறுபடியும் கர்த்தருக்குள் வாழ தொடங்குகிற அந்த அனுபவம், அந்த உயிர்ப்பிக்கப்பட்ட அனுபவம் தான் அவன் வாழ்க்கையில உயிர்ப்பிக்கப்பட்ட அனுபவத்தோடு இருக்க 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 அந்த மனுஷனுக்கு கர்த்தருடைய மகிழ்ச்சி அவனுக்குள் தங்க தொடங்குகிறது. அப்படி என்றால் நான் நம்புகிறேன், நான் விசுவாசிக்கிறேன், உயிர்ப்பிக்கப்பட்ட அனுபவம் தான் கர்த்தருடைய மகிழ்ச்சி எனக்குள்ள காத்து கொள்ளுகிறது. உயிர்ப்பிக்கப்பட்ட அனுபவம். உதாரணத்துக்கு உங்களுக்கு சொல்றேன் பாருங்களேன். நான் எல்லா ரகத்தோடு சொல்லுவேன். நான் 25 வயசு முடிகிற வரைக்கும் எனக்கு இயேசு இல்லாத காலங்கள். அன்றைக்கு ரொம்ப பாவங்களும் அசுத்தங்களும் உள்ள ஒரு வாழ்க்கை இருந்துச்சு. ஆனா 26வது வயசுல இயேசு என்னை தொடுகிறார். இயேசு என்னை தொட்ட பிறகு அவருடைய அந்த 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 தொடுதல், அவருடைய அந்த டச், அந்த பிதாவாகிய தேவனுடைய அந்த மகிமையின் அறிவாகிய அந்த ஒளி, அந்த சுவிசேஷ வெளிச்சம், இயேசு கிறிஸ்துவினுடைய முகத்தில் இருந்த அந்த சுவிசேஷத்தின் வெளிச்சம் என் இருதயத்தில் ஒரு நாள் தோன்றினது. அவர் நான் இதுவரைக்கும் நான் உண்மைக்கும் நீதிக்கும் பரிசுத்தத்துக்கும் நான் மரித்து போய் கிடந்தேன், பாவத்துக்கு உயிரோடு இருந்தேன். ஆனா இயேசு கிறிஸ்து தம்முடைய சரீரத்தினாலே பாவத்தின் தலையை நசுக்கி பாவத்தினுடைய அந்த கிரிகளை அழித்து அவர் மேல் இருக்கிற அந்த நீதியின் சால்வை எடுத்து என் மேல் போர்த்தி, என் மேல் இருக்கிற பாவத்தின் சால்வை எடுத்து அவர் போர்த்தி கொண்டு அவருடைய நீதி எனக்கு தந்த போது, அவருடைய அந்த அந்த அவருடைய அந்த அந்த உண்மையின் நீதி எனக்கு தந்த போது, இப்ப எனக்குள்ள அந்த பரிசுத்த ஆவியானவர் எனக்குள் வருகிறார். இப்ப என் ஆத்துமா தேவனுக்குள்ளாக வாழ தொடங்குகிறது. என் ஆத்துமா தேவனுக்குள்ள வாழ தொடங்கும் பொழுது அந்த அந்த லைஃப் கண்டினியூட்டியா நான் கர்த்தருக்குள்ள உயிரோடு இருக்கும் போது கர்த்தருடைய சந்தோஷம் எனக்குள்ள நிறைந்து கொண்டே இருக்கிறது. அதனாலதான் நான் இப்ப நம்புறேன், அதாவது கர்த்தர் தந்த அந்த ரட்சணைய சந்தோஷம் இருக்கு பாருங்க, அந்த ரட்சணைய சந்தோஷம் இப்ப ஒவ்வொரு நாளும் அது நிரப்ப நிரப்ப இதை நான் வெளியில இன்னைக்கு உலகத்துல இருக்க மனுஷங்க இந்த சந்தோஷத்துக்கு சமாதானத்துக்கு எங்கெங்கயோ போறாங்க, கங்கையில போய் நீராடுறாங்க, பாவநாசத்துல போய் குளிக்கிறாங்க, இன்னும் அன்னதானம் பண்றாங்க, என்னென்னமோ செஞ்சு பாக்குறாங்க. ஆனா இந்த சந்தோஷம் எத்தனையோ கோடிகள் செலவழித்தாலும் மனிதர்களுக்கு கிடைப்பதில்லை. ஆனா உங்களுக்கும் எனக்கும் தேவன் தம்முடைய சந்தோஷத்தை, தம்முடைய சமாதானத்தை தந்திருக்கிறார். இந்த சந்தோஷம் சமாதானம் யாருக்குள்ள நிலைத்திருக்கும் என்றால், எந்த மனுஷனுடைய ஆவி கர்த்தருக்குள் உயிர்ப்பிக்கப்பட்டிருக்கிறதோ, எந்த மனுஷனுடைய ஆத்மா கர்த்தருக்குள் வாழுகிறதோ அவர்கள் நிச்சயம் கர்த்தருடைய மகிழ்ச்சியினால் ஒவ்வொரு நாளும் நிறைந்திருப்பார்கள். ரொம்ப ரொம்ப முக்கியம். நம்முடைய வாழ்க்கையில உயிர்ப்பிக்கப்பட்ட அனுபவத்தை காத்து கொள்ள வேண்டும். நான் உயிர்ப்பிக்கப்பட்டிருக்கிறேன் அப்படின்னா அதுக்கு மெய்யான அர்த்தம் என்னன்னா, நான் கர்த்தருக்குள் என்னுடைய பயணங்கள், அதாவது என் ஆத்மா வாழுகிறது. எப்போ ஒரு மனுஷனுடைய ஆத்மா வாழுது, எந்த மனுஷன் தன் ஆத்மா சிருஷ்டிகரை, தன் ஆத்மாவை படைத்தவரை எந்த மனுஷனுடைய ஆத்மா சந்தித்திருக்கிறதோ அவரோடு கொண்டிருக்கிற உறவு, அவரோடு இணைந்திருக்கிற அந்த அனுபவங்கள்
யாருக்கு தடையில்லாமல் இருக்கிறதோ அவர்கள் உயிர்ப்பிக்கப்பட்டிருக்கிறார்கள். உயிர்ப்பிக்கப்பட்ட அனுபவத்தில் எந்த மனுஷன் நிலைத்திருக்கிறானோ அந்த மனுஷனுக்கு அவருடைய மகிழ்ச்சி நிலைத்திருக்கும். ரொம்ப ரொம்ப முக்கியம். நம்முடைய வாழ்க்கையில மிக மிக முக்கியம். எப்பவுமே தேவனுக்கு நமக்கு இருக்கிற உறவை ஒரு நாள் விட்டுறக்கூடாது. அவர் நமக்கு தொட்ட அந்த தொடுதல், அவர் நமக்குள்ள தொடங்கினாரே ஒரு வாழ்க்கைய, அவரை நாம் காணும்படி உம்முடைய வெளிச்சத்தில் வெளிச்சம் காண்கிறோம் சொன்னது போல அவருடைய வெளிச்சத்தை நம் இருதயத்தில் தந்து அந்த வெளிச்சத்துக்குள் நாம் பயணிக்கிறோம், வெளிச்சத்தை காண்கிறோம். இயேசு எப்படிப்பட்டவர், அவருக்குள்ள ஒவ்வொரு நாள் நடக்கிறோம். அவரை துதிப்பதில், அவரை ஸ்தோத்தரிப்பதில், அவருடைய சமூகத்துல காத்திருப்பதில், தேசத்துக்காக ஜனங்களுக்காக பரிதவிக்கிறதுல, இப்படிப்பட்ட நோக்கத்தோடு சிந்தனையோடு ஒவ்வொரு நாளும் பயணிக்கக்கூடிய தேவனோடு வாழக்கூடிய அந்த அனுபவங்கள் தான் உயிர்ப்பிக்கப்பட்ட வாழ்க்கை. இந்த உயிர்ப்பிக்கப்பட்ட அனுபவத்தை நாம் காத்துக்கொள்ள தேவனோடு இருக்கிற உறவுல வளர 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 இந்த சந்தோஷமும் வளர்ந்து கொண்டே இருக்கும், இந்த மகிழ்ச்சியும் வளர்ந்து கொண்டே இருக்கும். இந்த மகிழ்ச்சியை ஒருவனும் எடுத்து போட முடியாது. இந்த மகிழ்ச்சி யாராலையும், பணம் இல்லாம போகலாம், இல்ல மனிதர்கள் நம்ம கூட இருந்தவங்க இல்லாம போகலாம், இல்ல ஒருவேளை நமக்கு திடீரென்று ஏதோ ஒரு விதத்துல நம்மள சில பேர் தாக்கி பேசுற மாதிரி பேசலாம். யாரு என்ன பேசினாலும் இந்த மகிழ்ச்சியை யாரும் எடுத்து போட முடியாது. ஏன்னு கேட்டீங்கன்னா, உயிர்ப்பிக்கப்பட்டவர்கள் இந்த மகிழ்ச்சியை எப்பொழுதும் காத்துக் கொள்வார்கள். தேவனோடு கூட வாழ்கிறவர்கள், தேவனோடு உறவில் உள்ளவர்கள் எப்பொழுதும் இந்த மகிழ்ச்சியை காத்துக் கொள்வார்கள். அதனால்தான் நான் இந்த காலை வேளையில சொல்லுகிறேன், இந்த லைன்ல இணைந்திருக்கிற உங்களுக்கு ஆண்டவர் சொல்ற வார்த்தை, இந்த மகிழ்ச்சியில நீங்க நிலைத்திருக்கணுமா, இந்த தேவனுடைய சந்தோஷம் உங்களுக்குள்ள ஒவ்வொரு நாளும் பெருகணுமா, அவருடைய அந்த மகிழ்ச்சினா நீங்க ஆட்கொள்ளப்பட வேண்டுமானா, தேவனுக்கும் நமக்கு இருக்கிற அந்த ஆவிக்குரிய உயிர் மீட்சியின் உறவு, தேவன் நமக்குள்ள தொடங்கினாரே ஒரு தொடக்கம், அவரை நமக்குள் காண்பித்து நம்மை அவருக்குள் வாழ வைக்கும்படி ஒரு தொடங்கினாரே ஒரு தொடுதல், அந்த ஆவிக்குரிய உயிர் மீட்சி, அதை ஒவ்வொரு நாளும் அதுல வளர 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 நம்முடைய வாழ்க்கையில இந்த சந்தோஷம் நிலைத்திருக்கும். நான் உங்களுக்கு ஒரே ஒரு காரியத்தை மட்டும் சொல்றேன் பாருங்களேன். அதாவது வெளிப்படுத்தல 21:15-16 சொல்லுகிறது, நீங்க பாத்தீங்கன்னா நம்ம உயிர்ப்பிக்கப்பட்ட வாழ்க்கையை நம்ம எப்படி பாக்குறோம் அப்படின்னா, உயிர்ப்பிக்கப்பட்ட வாழ்க்கைனா தேவனுடைய தொடுதலை பெற்றுக்கொள்றோம், அதை மட்டும் தான் பாக்குறோம். ஆனா உயிர்ப்பிக்கப்பட்ட வாழ்க்கை என்பது, திரும்ப உயிர்ப்பிக்கப்படுவது என்பது, அது நம்ம புதிதாய் பெற்றுக்கொள்வது மாத்திரமல்ல, இழந்ததை பெற்றுக்கொள்வது மாத்திரமல்ல, ஏற்கனவே பெற்றுக்கொண்ட அளவை விட இன்னொரு அளவில் வளருவதும் உயிர்ப்பிக்கப்பட்ட வாழ்க்கைதான். அதனாலதான் அவர் சொல்றாரு, எப்படின்னா பாருங்களேன், வெளிப்படுத்த 21:15-16 வேகமா வாசிக்கிறேன். என்னுடனே பேசினவன் நகரத்தையும் அதன் வாசல்களையும் அதன் மதில்களையும் அளக்கிறதுக்கு ஒரு பொற்கோலை பிடித்திருந்தான். அந்த நகரம் சதுரமாய் இருந்தது, அதன் அகலமும் நீளமும் சமமாய் இருந்தது. அவன் அந்த கோலினால் நகரத்தை அளந்தான். இதை கவனிங்க, அவன் அந்த கோலினால் நகரத்தை அளந்தான். அப்படி என்ன புரியுது? நகரம் என்பது எருசலேம். நகரம் என்பது எருசலேம் என்றால், எருசலேம் என்பது தேவன் வாசம் பண்ணுகிற இடம், அது மகாராஜாவினுடைய வீடு. அப்போ தேவ சமூகம் தான் எருசலேம். இப்போ என்ன புரியுதுன்னா, எருசலேம் என்பது அளக்கப்படுகிறது. அப்போ தேவனுடைய உறவுக்கு அளவு இருக்கிறது, தேவன் மேல் வைத்திருக்கிற வைராக்கியத்துக்கு அளவு இருக்கிறது, தேவன் மேல் வைத்திருக்கிற அந்த நம்பிக்கைக்கு அளவு இருக்கிறது, நம்முடைய விசுவாசத்துக்கு அளவு இருக்கிறது. அப்படி என்றால் நம்முடைய ஜெப வாழ்க்கை, நம்முடைய பக்தி, நம்முடைய வைராக்கியம், நாம் தேவனை தேடுகிற விதங்கள், நாம் தேவனுக்காய் செயல்படுகிற விதங்கள் அத்தனையும் பரலோகம் மெஷர் பண்ணுகிறது, அதை அளக்கிறது. அப்போ நம்முடைய உயிர்ப்பிக்கப்பட்ட வாழ்க்கை, அது தேவனுக்குள்ளா இருக்கிற அந்த உறவு ஒவ்வொரு நாளும் வளர வேண்டும் என்று கர்த்தர் விரும்புகிறார். எருசலேம் பொற்கோலினால் அளக்கப்படுகிறது. எனக்கு அருமையானவர்களே, நம்ம அப்பா, நான் தாழ்மையா சொல்லுவேன், அதாவது தேவனுடைய ஆலயத்துல எல்லாரும் காணிக்க போட்டுட்டு இருக்கிறாங்க. இயேசு காணிக்க பெட்டிக்கு முன்னாடி உட்கார்ந்து இருக்கிறார். எல்லாரும் தங்கள்கிட்ட இருக்கிற பரிபூரணத்துல இருந்து ஒரு பகுதியை எடுத்து போடுறாங்க. ஆனா ஒரே ஒரு அம்மா மட்டும் $2 துட்டம் மட்டும் போடுறாங்க. இயேசு என்ன சொல்றாரு? எல்லாரை விட இவள் தான் அதிகமாய் காணிக்க போட்டாள். எனக்கு என்ன ஆச்சரியம் தெரியுமா? எல்லாரை விட காணிக்க கம்மியா போட்டது அந்த அம்மா தான். ஆனா இயேசு சொல்றாரு, இவதான் அதிகம் காணிக்க போட்டா. அப்ப நான் நம்புறேன், நம்ம அப்பா நம்முடைய பணத்தை அளப்பதில்லை, நம்முடைய பக்தியை அளக்கிறார். நம்ம அப்பா நம்ம கையில நம்ம கொடுக்கிற காணிக்கையை அளக்கிறது இல்லை. அதையும் தாண்டி நாம் அந்த காணிக்கை கொடுக்கும் போது பக்தியோடும், அவர் மேல வைக்கிற நேசத்தோடும், அவர் மேல் வைத்திருக்க வைராக்கியத்தோடும் நம்ம கொடுக்கிறோம் பாருங்க. அந்த ஜெபத்துல வைராக்கியத்தோடு ஜெபிக்கிறோம் பாருங்க. ஆலயத்துக்குள்ள வரும்போது நம்ம அப்படியே
துதியோடும் புகழ்ச்சியோடும் உள்ள நுழைகிறோம் பாருங்க, அந்த தேவ அன்பை, அந்த பக்தியை, இந்த பரவசத்தை கர்த்தர் அளக்கிறார். அப்படிப்பட்ட ஒரு 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 வாழ்க்கை உயிர்ப்பிக்கப்பட்ட அனுபவத்துல யார் வளர்கிறார்களோ அவர்கள் இருதயத்தில் அசைக்க முடியாத சந்தோஷம், அசைக்க முடியாத ஒரு மகிழ்ச்சி என்னாலும் நிலைத்திருக்கும். நிச்சயமா இந்த வார்த்தை உங்களால புரிந்து கொள்ள முடியும் என்று நான் கர்த்தருக்குள் விசுவாசிக்கிறேன். அவர் நம்ம ஆலயத்துக்கு போகும்போது, நம்ம வேதத்தை வாசிக்கும் போது ஏதோ ஒரு 4 அதிகாரம் வாசிக்கிறது ஆண்டவர் பார்க்கறது இல்லை. ஒரு வசனத்தை வாசிச்சா கூட, தேவனே உம்முடைய அதிசயங்களை காணும்படி என் கண்களை திறந்தருளும். அப்படி வேதத்தினுடைய வார்த்தைகளை வாசிக்கும் போதே, இதோ கண்ணீரோடு நான் தியானிக்கையில் என் இருதயம் அனல் கொண்டது என்று சொன்னபடி, கண்ணீரோடு வாசிக்கிறவர்கள், அனல் உள்ளவர்களாக வாசிக்கிற அந்த அனுபவத்தை, ஒரு வசனம் வாசிச்சா கூட அந்த வசனத்து மேல இருக்கிற நம்பிக்கை, அந்த வசனத்தை புரிந்து கொள்கிற விதங்கள், அந்த வசனத்தை ஆழமாய் புசிக்கக்கூடிய விதங்கள், இதைத்தான் கர்த்தர் அளக்கிறாரு. இதுதான் இந்த உயிர்ப்பிக்கப்பட்ட அனுபவத்தினுடைய ஒவ்வொரு நாளும் இதுல நம்ம வளர்ந்துட்டோம். இந்த வைராக்கியத்தில், இந்த பாசத்துல, இந்த அன்புல, தேவன் மேல் வைக்கிற நேசத்துல வளர 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 ஒரு பக்கம் மகிழ்ச்சியும் பெருகி கொண்டே இருக்கிறது. இந்த மகிழ்ச்சி கர்த்தரை, இதோ அற்புதங்களை விட கர்த்தரை பெரியவராய் பார்க்க வைக்கிறது. இந்த மகிழ்ச்சி நமக்குள்ள ஸ்ட்ரென்த்தாக இருக்கிறது. இந்த மகிழ்ச்சி நம்மை சரியான இடத்தில் நிற்க பண்ணுகிறது. எனக்கு அருமையானவர்களே, நான் தாழ்மையா சொல்லுவேன், என் ஆத்துமா பொங்கி, என் ஆத்துமால அவ்வளவு வார்த்தை முட்டிக்கிட்டு இருக்குது. ஆனாலும் சமயங்கள் நமக்கு அவ்வளவுதான். ஆனா நான் தாழ்மையா சொல்றேன், உயிர்ப்பிக்கப்பட்ட அனுபவத்தை விட்டு விடாதீர்கள். தேவனை துதிக்கும் போது, அதனாலதான் சங்கீதக்காரன் எப்படி சொல்லுவான், நான் அவரை தியானிக்கும் தியானம் இனிதாயிருக்கும். நான் அவரை தியானிக்கும் தியானம் இனிதாயிருக்கும். அப்ப என்னன்னா, அவரை தியானிக்கும் போது எப்படியோ அது ஒரு குலோப் ஜாம சாப்பிட்ட மாதிரி, ஒரு ரசகுல்லாவை சாப்பிட்ட மாதிரி, ஒரு தேனை ஒரு நாக்குல ஒரு சொட்டு வச்சு அதை அப்படியே தித்திப்பா அதை ருசிக்கிற மாதிரி, கர்த்தர் நல்லவருமே ருசித்து பாருங்க சொன்ன மாதிரி, நாம அவர் சமூகத்துல இருக்கும்போது நமக்கு இருக்கிற அட்டென்ஷன், நமக்கு இருக்கிற அவர் மேல் வைத்திருக்கிற நம்முடைய கவனங்கள், இதெல்லாம் பரலோகம் அளக்குதுன்னு சொல்றாரு. இந்த 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 அளவுல நம்ம வளர 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 வளரதான் அந்த உயிர்ப்பிக்கப்பட்ட அந்த உறவுல, தேவனோடு இருக்கிற அந்த உறவுல நம்ம வளர வளரதான் சந்தோஷமும் பெருகுது. இன்னைக்கு ஏன் நிறைய பேருக்கு சந்தோஷம் இல்லாம போகுது? சமாதானத்தை யாராச்சும் டக்குன்னு பேசணும்னா ஏன் உடைஞ்சிடறோம்னா, நான் சொல்றேன், கர்த்தருக்குள்ள இருக்கிற உறவுல நம்ம வளர்ந்துட்டேன்னா, நான் சொல்றேன், நம்ம எந்த இடத்துல நம்ம யார் நம்மளை எப்படி தாக்குனாலும், எவ்வளவு விரோதமான காரியம் நடந்தாலும் நம்ம சந்தோஷத்தை யாரும் தடை செய்ய முடியாது. ஏன் தெரியுமா? வேதம் சொல்லுகிறது, சங்கீதம் 85:8 சொல்லுகிறது, அவர் தம்முடைய ஜனங்களுக்கு சமாதானம் கூறுவார், தம்முடைய ஜனங்களுக்கும் பரிசுத்தவான்களுக்கு சமாதானம் கூறுவார், அவர்களோ தங்கள் மதிகேட்டுக்கு திரும்பாதிருப்பார்களாக. நான் தாழ்மையோடு சொல்லுகிறேன், உங்கள் இருதயத்தில் தேவனுடைய சந்தோஷமும் சமாதானமும் நிலைத்திருக்குமானால் உங்களுடைய நினைவுகள் எப்பொழுதும் ஞானம் உள்ளவைகளாயிருக்கும், தெளிவுள்ளவைகளாயிருக்கும். உங்கள் இருதயத்துல சந்தோஷம் தான் உங்களை தெளிவான பாதையில் நடக்கிறது. மதிகேட்டுக்கு திரும்பாதிருப்பார்களாக. சந்தோஷம் குறைஞ்சிச்சுன்னா நம்ம மதியீனமான பாதைக்கு போயிருவோம். சமாதானம் குறைஞ்சிச்சுன்னா தப்பான முடிவுகள் எடுப்போம். ஆனா சந்தோஷமும் சமாதானமும் உள்ளத்துல இருந்துச்சுன்னா நம்ம ஞானம் உள்ள பாதைகள்ல, தெளிவான பாதையில் நடக்கிறோம். கர்த்தருடைய நாமம் மகிமைப்படட்டும். எனக்கு சமயம் முடிந்து விட்டது. ஒரே ஒரு வார்த்தை, கர்த்தர் அவர்களை மகிழ்ச்சியாக்கி, இந்த மகிழ்ச்சி அற்புதங்களை விட தேவனை பெரியவராய் பார்க்க வைக்கிறது. இந்த மகிழ்ச்சி நம்ம எப்பொழுதும் வலிமையுடையலாய் காத்துக் கொள்ளுகிறது. இந்த மகிழ்ச்சி நம்மை சரியான இடத்தில் நிற்க பண்ணுகிறது, சரியான இடத்தில் செல்ல பண்ணுகிறது. இந்த மகிழ்ச்சி யார் காத்துக்கொள்ள முடியும்? உயிர்ப்பிக்கப்பட்டவர்கள், அதாவது தேவனோடு கூட இருக்கிற உறவில் ஒவ்வொரு நாளும் வளர்கிறவர்கள். அதனை ஒரே ஒரு காரியத்தை மட்டும் சொல்லி முடிக்கிற பாருங்களேன். அதாவது அப்போஸ்தலனாகிய பவுல் முதல்ல அவர் சொன்னாரு, தமஸ்கு வீதியில கர்த்தர் என்னை கண்டார். அதற்கு பிறகு கர்த்தரோடு பவுல் நடக்கிறாரு. அதுக்கப்புறம் சொல்றாரு, தாயின் கற்பத்தில் உருவாகும் முன்னே அவர் என்னை கண்டார். இன்னும் கர்த்தரோடு நடக்கிறாரு. இப்ப சொல்றாரு, உலக தோற்றத்துக்கு முன்னே அவர் என்னை கண்டார். இன்னும் கர்த்தரோடு அதிகமா அவரோடு நடந்து பயணிக்கிறாரு. இப்ப பவுல் சொல்றாரு, என்னதுமா சொல்றாரு, உலக தோற்றத்துக்கு முன்னாடி மாத்திரமல்ல, ஆதியும் அந்தமும் இல்லாத, முதலும் முடியும் இல்லாத கிறிஸ்துவுக்குள் என்னை கண்டார். பாத்தீங்களா? ஃபர்ஸ்ட் தமஸ்கு வீதியில் ஆரம்பிச்சவர், 2வது தாயின் கற்பத்துக்கு போனார், 3வது உலக தோற்றத்துக்கு முன்னாடி போனார், 4வது
கிறிஸ்துவுக்குள்ளே என்னை கண்டார். பாத்தீங்களா, வளர்ச்சி அவருடைய ஆவிக்குரிய பார்வை எவ்வளவு தூரமாய் பார்க்க வைத்தது. வளர வளர வளரதான், தேவனோடு இருக்கிற உறவுல நெருங்க நெருங்க நெருங்கதான் நீங்கள் இன்னும் அதிகமாய் அவருடைய மகிழ்ச்சியை அனுபவிப்பீர்கள். நான் உங்களுக்காக ஜெபிக்கிறேன். கர்த்தர் நல்லவர். ஒரு 2 நிமிடங்கள் அதிகமாகி விட்டது, சாரி, மன்னித்துக் கொள்ளுங்கள். எல்லாரும் அப்படியே இருந்து ஜெபிக்கலாம். மகிமை மகத்துவம் நிறைந்த கர்த்தாவே, உம்மை நான் துதிக்கிறேன். ஆண்டவரே சப்பா, இந்த ஆண்டவரே ஜூம்ல இணைந்திருக்கிற ஒவ்வொருவரையும் தகப்பனை நீங்க உம்முடைய மகிழ்ச்சியினால் நிரப்புங்க. உங்க சந்தோஷம் நிரப்பட்டும். ஒருவேளை அவர்கள் இருதயங்கள் துக்கப்பட்டு வேதனைப்பட்டு ஏதோ ஒரு காரியத்துல அவர்கள் ஆண்டவர் வேதனையோடு இருந்தால், இன்றைக்கு உம்முடைய ரட்சணிய சந்தோஷம் உடைய ஆண்டவர் உம்முடைய மகிழ்ச்சி ஜெப வீட்டிலே கொண்டு வந்து மகிழ பண்ணுவேன்னு சொன்னீரே, உம்முடைய அளவில்லாத அந்த சந்தோஷம் ஆண்டவரே அவள் இருதயத்தை நிரப்பட்டும் சுவாமி. எல்லா விதமான ஆண்டவரே சபா மனிதர்கள் பேச்சுக்கும் வேதனையுள்ள பாதைகளுக்கும் இந்த ஆண்டவரை அந்த மகிழ்ச்சி அவர்களை அப்படிப்பட்ட துக்கத்தை அகற்றி போடட்டும். ஆண்டவரே, அன்னால் துக்கமுகமா இருக்கவில்லை, காரணம் சமாதானம் வந்துவிட்டது. தேவ சமாதானம் வந்தது போல இவர்கள் இருதயத்தை இந்த தேவ சமாதானம் நிரப்பட்டும். இந்த சந்தோஷத்தை சமாதானத்தை இவர்கள் காத்துக்கொள்ள கர்த்தரோடு இருக்கிற உறவு உயிர்ப்பிக்கப்பட்ட அனுபவத்தை ஒவ்வொரு நாளும் அவர்கள் வளர்ந்து பெருகட்டும் சுவாமி. எல்லாரையும் ஆசீர்வதிங்க. எல்லார் மேலேயும் உங்களுடைய பூரண கிருபை தங்கியிருக்கட்டும். இயேசு ரட்சகர் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. தேங்க்யூ. ஆமென், ஆமென். நன்றி. ஆமென், ஆமென். தேங்க்யூ பாஸ்டர். மிகவும் அழகாக தேவனுடைய வார்த்தையை இந்த இடத்துல பகிர்ந்து கொண்டீங்க. கர்த்தருக்குள் மகிழ்ச்சியா இருப்பதே தேவனுடைய பெலன் என்று வேதத்துல சொல்லப்பட்டிருக்கிறது. அந்த வார்த்தையை குறித்து நீங்க அழகாக சொன்னீங்க. மனிதர்கள் எங்களை சந்தோஷப்படுத்தலாம், சமாதானத்தை சொல்லலாம், இளைப்பாறுதல் ஏதோ ஒரு காரியத்தில் தரலாம், ஆனா அதுல நிரந்தரம் இல்லை. தேவனுடைய வார்த்தை மாத்திரம்தான் நிரந்தரம். அது மட்டும்தான் எங்களுக்கு மகிழ்ச்சியையும் சமாதானத்தையும் இளைப்பாறுதலையும் தரும். அந்த இளைப்பாறுதலை நாங்க பெற்றுக்கொள்ள வேண்டுமெண்டா தேவனுடைய உறவில நாங்க வளர வேண்டும் என்று மிகவும் அழகாக எங்களுக்கு கற்றுக் கொடுத்தீங்க. தேவனுடைய உறவில நாங்க வளரும் போது, மகிழ்ச்சியா இருக்கும் போது, தேவன் எங்களை ஞானத்தில் அன்றப்புவார். மூடர்களாக நாங்கள் இருக்க முடியாதுன்னு சொல்லி மிகவும் அழகாக எங்களுக்கு வெளிப்படுத்தினீங்க பாஸ்டர். தேங்க்யூ பாஸ்டர். அடுத்ததாக இந்த இடத்துல தேவ வார்த்தையை பகிர்ந்து கொள்ள